நானும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போறேன்றதுல இன்னைக்கு நாள் 78. எப்பயுமே சூரியன் தான் நம்மள செருப்பால் அடிச்சு எழுப்புவாரு. இன்னைக்கு மாத்தி மழை வந்து 6 மணிக்கெல்லாம் நம்மள எழுப்பி விட்டுடுச்சு. நம்ம இந்த 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரொம்ப காலம் ஆகுது. வேலைன்னு என் உடம்ப நான் கவனிக்கிறதே இல்ல. உடம்பு அங்கங்க பஞ்சர் போடுது. என்ன கதைன்னு தெரியல. ஏஞ்சதும் மனமா ஒரு காஃபியை குடிச்சாதான் மைண்டும் வயிறும் ஃப்ரீ ஆகுது. அப்புறம் நண்பர்களே, நமக்கு இன்னைக்கு ப்ரொமோஷன் ஷூட் இருக்கு. அதுக்காக 2 பேர் நம்ம ரூமுக்கு வந்திருந்தாங்க. ஒரு வழியா எனக்கும் ப்ரொமோஷன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அதனால இந்தாங்க உங்களுக்கு ஒரு பறக்கும் உம்மா. ஷூட்லாம் எடுத்து முடிக்கவே மணி 1 ஆயிடுச்சு. அறக்க பறக்க கிளம்பி வேலைக்கு வந்துட்டேன். வர வழியிலே மதியம் உனக்கு பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்படியே ஆத்தெல்லாம் மாலுக்கு வர டோலி எல்லாம் சைட் அடிச்சுட்டே இருந்தேன். நம்ம போலியான நண்பர் வேற இப்ப நம்ம கூட இல்ல. தலைவர் ஒரு டோலியை கூட்டிட்டு ஓடிட்டாரு. அப்படிலாம் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நம்ம போலியான நண்பருக்கு வேற வேலை கிடைச்சிச்சு. அதான் நம்மள கைட்டி விட்டு கிளம்பிட்டாரு. நானும் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். ரூமுக்கு வந்ததும் இருந்த குப்பையெல்லாம் ஒன்னா கட்டி எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டு வந்துட்டேன். வந்ததும் வைத்த நேரப்பெல்லாம் தோசை சொல்லலான்னு பார்த்தா மாவுல கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டேன். தோசை அப்படியும் இப்படியுமா ஓட ஆரம்பிச்சிச்சு. எப்படியோ இப்படி அப்படியும் பரட்டி போட்டு தோசையை சுட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். ரைட்டு, இதோட இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். கடினமா இருங்க கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.